ஹே காய்ஸ், என்னோட ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் டிஷ் கொத்து பரோட்டா ரெசிபியோட வந்துட்டோம்ல. நான் இன்னைக்கு இந்த ஷாப் பாட் மான்சல்வா பரோட்டா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து ஒரு 7 பரோட்டாவை நல்லா குக் பண்ணி எடுத்து குட்டி குட்டியாக வச்சுக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அகலமான கடாயாக எடுத்து அதில் 1/4 கப்புக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா ஒரு 80% வெந்தோடனே 1 டீஸ்பூனுக்கும் கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா, 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடலாம். இவன் தலை மேலே கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாலாம் 1 by 1 ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு ஒரு 6 முட்டை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். நான் 6 பரோட்டாக்கு 6 முட்டை ஈக்குவலாகவே எடுத்திருக்கேன். முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். 6 பரோட்டாக்கு 5 முட்டை கூட எடுத்துக்கலாம். முட்டையை எப்பவுமே உடச்சி ஊற்றினோடனே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு 2 மினிட்ஸில் வெந்ததுக்கு அப்புறமா லைட்டாக மிக்சிங் கொடுக்கணும். இல்லைனா முட்டையோட ஸ்மெல் நம்ம டிஷ்ஷில் இருக்கும். அடுப்பு கண்டிப்பாக ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கேப் விட்டு முட்டை வேக இந்த மாதிரி லைட்டாக மிக்சிங் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த கொத்து பரோட்டா டிஷ்ஷில் முட்டை ட்ரை ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு ஸ்டிக்கி டெக்ஸ்சராக பிசு பிசுன்னு தான் இருக்கணும். இப்போ நம்ம பிச்சு வச்சிருக்கிற பரோட்டாவை நல்லா முட்டை கூட சேர்ந்து முட்டை பரோட்டா எல்லாம் ஒன்று சேர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கடையில் கொடுக்குற ஃபீலுக்காக 1 கப் அளவுக்கு சால்னா ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு லேம்ப் கிரேவி தான் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் கிரேவி, லேம்ப் கிரேவி, எம்டி சால்னா எதுனாலும் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு கிளாஸை வச்சு அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு நல்லா ஒரு 7 மினிட்ஸுக்கு நல்லா கொத்துன்னு கொத்தி விடணும். கை வலிச்சிருச்சு. சாப்பிட்றவங்களே கூப்பிட்டு நல்லா கொத்து விட சொல்லியாச்சு. நல்லா எல்லா பக்கமும் கொத்தி விட்டு எடுத்தோன்னா நம்ம தலைவன் சூப்பராக ரெடி ஆயிடுவான். ஃபைனலாக கொஞ்சோன்னு கொத்தமல்லி லீவ்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் செய்கிறதுல என் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு இது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் கிச்சன் தியேட்டரில் ட்ரை பண்ணிட்டு இது சூப்பர் ஹிட் ஆச்சா இல்லை மொக்க வாங்குச்சான்னு சொல்லுங்கள். நன்றி.